சர்மிளா வணக்கம். நிச்சயமாக திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரி அருகே உள்ள இந்த பெரும்பத்து கிராமத்தில் இருவர் கொலை செய்யப்பட்டதை தொடர்ந்து தங்களுக்கு பாதுகாப்பு மற்றும் அடிப்படை வசதிகள் செய்து தரவில்லை என கூறி தேர்தல் புறக்கணிப்பில் அந்த கிராம மக்கள் ஈடுபட்டனர். திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரி அருகே இந்த பெரும்பத்து கிராமத்தில் கடந்த சில தினங்களுக்கு முன்பாக 3 டூ வீலர்களில் அரிவாள்கள் உட்பட்ட ஆயுதங்களுடன் சென்று 9 பேர் கும்பல் பெரும்பத்து இந்திரா காலனி டீ கடையின் முன்பு இருந்த பொதுமக்களை சரமாரியாக வெட்டினர். இதில் ஜான்மார்க் என்ற மாற்றுத்திறனாளி மற்றும் அங்குள்ள செங்கல் சூளையில் பணியாற்றிய ஒடிசா மாநிலத்தைச் சேர்ந்த திரிநாத் கட்டா ஆகியோர் சம்பவ இடத்திலேயே ரத்த வெள்ளத்தில் உயிரிழந்தனர். இந்த சம்பவத்தில் ஈடுபட்ட 9 பேர் கைது செய்யப்பட்டு தற்போது குண்டர் தடுப்பு சட்டத்திலும் அடைக்கப்பட்டுள்ளனர். இருப்பினும் கிராம மக்கள் தங்களுக்கு இன்னமும் நீதி கிடைக்கவில்லை, இதன் பின்னணியில் இருப்பவர்களை கைது செய்யவில்லை என கூறி இந்த தேர்தல் பிரச்சாரங்கள் ஆரம்பித்த காலகட்டத்திலேயே தாங்கள் தேர்தல் புறக்கணிப்பு செய்வதாக அறிவித்து இருந்தனர். பின்னர் திருநெல்வேலி மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் அவர்களோடு பேச்சுவார்த்தை நடைபெற்றது. இருப்பினும் 969 வாக்காளர்கள் உள்ள இந்த பெரும்பத்து கிராமத்தில் ஒருவர் கூட வாக்களிக்க வராமல் தேர்தல் புறக்கணிப்பில் ஈடுபட்டனர். இதனிடையே பார்த்தீர்கள் என்றால் வெளியூரில் இருக்கும் பெண் ஒருவர், இளம்பெண் ஒருவர் தனது வாக்கு பெரும்பத்து கிராமத்தில் இருப்பதை அடுத்து இன்று வாக்களிக்க அங்கு சென்றார். அப்போது ஊர் கட்டுப்பாட்டை மீறி வாக்களிக்க வந்த அந்த இளம்பெண்ணை கிராம மக்கள் முற்றுகை இட்டனர். பின்னர் அவர் வாக்களித்து வந்தவுடன் போலீசாருடன் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட நிகழ்வும் தற்போது மிகப்பெரிய பரபரப்பினை திருநெல்வேலி மாவட்டத்தில் ஏற்படுத்தி இருக்கிறது. இது குறித்த விவரங்களை நாம் பார்த்தபோது இந்த தேர்தல் புறக்கணிப்பு அறிவிக்கப்பட்டு ஒரு வாக்கு கூட பதிவாகாத நிலையில் ஒரு இளம்பெண் மட்டும் தனியாக வாக்களிக்க வந்த சம்பவம் பெரும் சலசலப்பை ஏற்படுத்தி உள்ளது. இந்த வாக்குச்சாவடிக்குள் நுழைந்த அந்த பெண்ணிற்கு அங்கு பணியில் இருந்த தேர்தல் அதிகாரிகள் உரிய பாதுகாப்புடன் வாக்குப்பதிவு செய்ய உதவினர். அவர் தனது அடையாள அட்டையை காட்டி பதிவேட்டில் கையெழுத்திட்டு மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்தில் தனது வாக்கினை பதிவு செய்தார். ஆனால் அந்த இளம்பெண் வெளியே வந்தபோது அங்கு திரண்டிருந்த கிராம மக்கள் அவரை வழிமறித்து கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். ஊரே திரண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி தேர்தலை புறக்கணிக்கும் போது நீ மட்டும் எப்படி வாக்களிக்க வரலாம், இது ஊர் மடிவுக்கு எதிரானது என கூறி அந்த பெண்ணை முற்றுகையிட்டனர். இதனால் அந்த பெண் செய்வதறியாது திகைத்து நிற்பதை நம்மால் காண முடிந்தது. பின்னர் கிராம மக்கள் அந்த பெண்ணை நெருங்க விடாமல் தடுத்து அவரை பாதுகாப்பாக போலீசார் அழைத்து செல்ல முயன்றனர். அப்போது ஊர் கட்டுப்பாட்டை மீறியவரிடம் நாங்கள் கேள்வி கேட்போம் என மக்கள் ஆவேசமாக பேசியதால் போலீசாருக்கும் மக்களுக்கும் இடையே பெரும் தள்ளுமுள்ளு ஏற்படுத்தியது. பின்னர் சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறை அதிகாரிகள் வாக்களிப்பது என்பது ஒரு தனி மனிதனின் அடிப்படை உரிமை, அதை தடுக்க யாருக்கும் உரிமை இல்லை, 100 மீட்டர் சுற்றளவில் யாரும் இங்கு நிற்கக்கூடாது, மீறினால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும், அவர் கள்ள ஓட்டு போடுவதாகவோ அல்லது வெளியூர் ஆட்கள் யாரும் வருவதாக இருந்தால் தகவல் சொல்லுங்கள் என கூறி அங்கிருக்கவர்களை அங்கிருந்து அப்புறப்படுத்தினர். இருப்பினும் அந்த பெண்ணை சூழ்ந்து கொண்ட பெண்கள் உட்பட பல கிராம மக்கள் எங்கள் ஒற்றுமையை குலைக்க பார்க்கிறார்கள் என முழக்கமிட்டதால் அங்கு தொடர்ந்து பதற்றம் நிலவி வருகிறது. ஒட்டுமொத்த கிராமமும் தேர்தல் புறக்கணிப்பில் உறுதியாக இருக்கும் நிலையில் இந்த ஒரு வாக்குப்பதிவு மற்றும் அதை தொடர்ந்த மோதல் சம்பவம் நாங்குநேரி பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது. தொடர்ந்து நிகழ்வுகளையும் விவரங்களையும் திரட்டிக் கொண்டிருக்கிறோம். சர்மிளா.